Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தாட்கோ மூலமா வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அசெம்பிளி டெக்னீஷியன் அண்ட் ஸ்மார்ட் போன் அசெம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வேலையும் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது முழுக்க ஆன்லைனில் வந்து நடக்குது. நீங்கள் தாட்கோ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்னலாம் அப்டேட்ஸ் வருதோ, என்னெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து விரல் நுனியில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தாட்கோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோன்னு சொல்லுவோம். தாட்கோ வந்து என்ன ஒரு ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா தாட்கோ ஸ்டூடெண்ட், அதாவது தாட்கோக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டி பிரிவினராக சேர்ந்தவங்க தான் வந்து தாட்கோ மூலியமாக வருவாங்க. அந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அசெம்பிளி டெக்னீஷியன் அண்டு அசெம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டையும் உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுக்கு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளார இருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதுதான், இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த கோர்ஸை நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் டேரக்ட் லிங்க்கும் கொடுத்துட்றேன். அங்கே போயிட்டு முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து வந்துக்கோங்க. இந்த பேஜுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் அசெம்பிளி டெக்னீஷியன் அசெம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் எஸ்சியா எஸ்டியா எஸ்சி ஏவா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் இதில் எந்த கம்யூனிட்டி பிரிவினராக சேர்ந்துருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அந்த எஸ்சி கேஸ்ட்டில் உங்களுடைய சப் கேஸ்ட் வந்து என்ன, உங்களுடைய ஜாதி என்னவோ அந்த ஜாதியை வந்து கேட்குறாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளார இருக்கணும். அக்டோபர் 25, 2005 தான் உங்களுக்கான எலிஜிபிள் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படிங்கிறதுனால 10th அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து ஸ்கூல் டிசி மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே போல் உங்கள் நேம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து இனிஷியல் இருக்குது அப்படின்னா இனிஷியலை மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல அப்பா பேர் வந்து கொடுங்க. அதே மாதிரி அப்பா வந்து என்னவா ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அம்மாவுடைய நேம் வந்து கேட்குறாங்க. அம்மா நேம் கரெக்டாக கொடுங்க. அம்மா என்னவா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்களோ அதை கொடுங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இங்கே மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேல் அப்படின்னா மேல் கொடுங்க, ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரீட்டில் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தாலுக்கு எதுவும் அந்த தாலுக்கு கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய
தாட்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா. அப்படிங்கிறனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, அப்ளை பண்ணி இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. இ-சேவையில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த லேட்டஸ்ட்டு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து TN அப்படின்னு போட்டு உங்களுக்கு நம்பர் வந்து ஆரம்பிக்கும். அந்த நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரையும் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குது, உங்கள் ஃபோன் நம்பரையும் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் ஐடி கொடுங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டையும் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். டிசி அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து 10th அப்படிங்கிறத படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு மேலேயே நிறைய கோர்சஸ் நிறைய டிகிரிஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால 10th மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா இதை அந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக்ளரேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக படிச்சு பாருங்க. நீங்கள் கொடுத்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உண்மைத்தன்மைக்கு உட்பட்டது தான், நான் எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தை நான் வந்து கொடுக்கல அப்படிங்கிற நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்சா கரெக்டாக பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்திலேருந்து தாட்கோலேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கேட்டுக்குருவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான கோர்ஸ் வந்து இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து கொடுப்பாங்க. லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட்லேயே வந்து ஜாப் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க சரிங்களா. இதை வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். தாட்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.